நான் தருகிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த மாற்றத்தை நீங்கள் கொடுத்தீர்களா? ஆனால் நீங்கள் எதற்கு ஓட்டு போட்டீர்கள்? காலங்காலமாக கருணாநிதிக்கு போட்டீர்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா. இவர்கள் உங்களுக்கு கொடுத்தது என்ன? கருணாநிதி கொடுத்தார் சாராயத்தை, அடுத்து வந்து எம்ஜிஆரும் சாராயத்தை கொடுத்தார், ஜெயலலிதாவும் கொடுத்தார். சாராயம் கொடுத்தது போதாது என்று கலைஞர் கொடுத்தார் தொலைக்காட்சி, அம்மையார் கொடுத்தார் ஆடு மாடு, இலவச வேட்டி சேலை, இலவச அரிசி, இதை கொடுத்தார்கள். இந்த இலவச வேட்டி சேலை அரிசிக்காகவும் ஆடு மாடுக்காகவும் ஓட்டு போடுகிறோம் என்று சொன்னால் நீ சிந்திக்க வேண்டாமா? நாம் மாடு மேய்க்கின்ற ஜாதி, விவசாயிகள். நாம் என்ன பெரிய கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம பிள்ளைகள் மாடு மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறான். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா சொன்னார், நீ மாடு மேய், ஆடு மேய். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்? உங்கள் வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு கல்வியை இலவசமாக கொடுக்கிறோம் சொன்னார். நீ சிந்திச்சியா? சிந்திக்கிறியே. தந்தை பெரியார் சொன்னார், சுயமரியாதை வேண்டும், பகுத்தறிவு வேண்டும் என்று சொன்னார். அந்த சுயமரியாதை, பகுத்தறிவு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்காவது இருந்ததா? ஆடு கொடுத்து மாடு கொடுத்து ஆடு மேய்க்க சொல்கிறான், மாடு மேய்க்க சொல்கிறான். நமது பிள்ளைகளை ஆடு கொடுத்த அம்மையாருக்குத்தான் ஓட்டு நீ ஓட்டனா? இப்ப அடுத்த தேர்தல் வருது, சொல்லுவார் ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் சொல்வார், ஆடு கொடுத்தார், மாடு கொடுத்தார். ஆனால் நான் உங்களுக்கு தருகின்றேன், ஆடும் மாடும் ஒரு குட்டி தான் போட்டது, நான் பண்ணி கொடுக்கிறேன், பண்ணி 10 குட்டி போடும். நம்மால் பண்ணி மேய்க்க தயாராயிடுவான். ஏன்னா ஆடு மேய்ச்சவன் மாடு மேய்ச்சவன் பண்ணி மேய்க்க மாட்டானா? இவன் தான் மானங்கட்டு வாழ்றானே, சுயமரியாதை இல்லையே, பகுத்தறிவு இல்லையே, பண்ணி மேய்க்க தயாராயிடுவான். ஆனா சாராயத்தை குடிச்சு குடிச்சு தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அங்க பண்ணி மேய்க்க ஆரம்பிச்சிடும். நீ சிந்திக்க வேண்டாமா? கலைஞர் கருணாநிதி என்ன செய்தார், அம்மையார் ஜெயலலிதா என்ன செய்தார் என்று அம்மையார் இன்னும் சொன்னார். அதிமுக காரர் சொன்னார், எங்க அம்மையார் டீ கடை திறந்திருக்காங்க, எங்க அம்மா இட்லி, அம்மா சப்பாத்தி, இது யாருக்கு கொடுக்க முடியும்? 6 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? இட்லி காபி தண்ணி கொடுத்தாங்களா? கொடுக்க முடியுமா? ஆக நான் கேட்கிறேன், நீ பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார ஜாதியா இருக்க போறியா? என் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடு, என் பிள்ளைகளுக்கு எனக்கு இலவச மருத்துவத்தை கொடு, வேலை வாய்ப்பு கொடு. நாங்கள் உழைக்க தயார், என் சம்பளத்தில் வாழ நான் தயார். நீ போடுகின்ற பிச்சைக்காக வாழ்கின்ற பிச்சைக்கார நாய்கள் அல்ல. நீ சொல்ல நீ தயாரா இருக்கணுமா இல்லையா? நீ பிச்சை எடுக்கணும்னா அப்ப கையேந்திட்டு பிச்சை எடுக்க வச்சுட்டான். என்ன காரணம்? கலைஞர் கருணாநிதி 1972 சாராய கடையை திறந்து வச்சான். சாராய கடை திறந்த உடனே எல்லாரும் செத்தா குடிச்சிட்டு பசங்க பூரா. இளம் பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள். விதவையான பெண்களுக்கு கலைஞர் கொண்டு வந்தார் திட்டத்தை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம். சாராய கடையை திறந்து சாவுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி. விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார் முத்தமிழ் அறிஞர். அவர் பேசிய வசனம் என்ன? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அண்ணாவும் அவரும் பேசிய வசனம் என்ன? இங்கு இந்த நாட்டில் ஏழைகள் இருக்க மாட்டார்கள், எல்லோரையும் பணக்காரர்களாக்கிடுவோம், குடிசைகளே இருக்காது, எல்லாம் மச்சு வீடாக மாற்றி விடுவோம், நீங்கள் ஆடு மாடு மேய்க்க வேண்டாம், எல்லோருக்கும் நிலம் சொந்தமாக வழங்குவோம், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும், வறுமையை ஒழிப்போம், பசி பஞ்சத்தை நீக்குவோம்.